أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரியது. அவனை போற்றுகின்றேன், அவனை புகழுகின்றேன். அவனிடமேயே பாவ மன்னிப்பையும் பெற்றிருக்கிறேன். அவனிடமேயே உதவி தருகிறேன். அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் நேரான வழியை காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுப்பது என்பது யாரால முடியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நேரான வழியை கொடுப்பது என்பதும் யாரால முடியாது. வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பாருகின்றேன். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவின் அடியாரும் இறுதி தூதரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், சாட்சி பாருகின்றேன். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களுக்கும் தவிர்த்து கொள்ளுமாறு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு புனிதமான ஒரு மாதத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலையும் மூன்றுல ஒரு பகுதியை நெருங்கின மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில நாங்கள் அதிகமாக கேட்ட விஷயங்கள் தான் இந்த மாதத்துக்கு உள்ள சிறப்புகள், அதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நன்மைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு நல்ல அமலை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா 1க்கு 10 70 மடங்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல அமலுக்கு கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அளவுக்கு கூலி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு சாதாரண நாட்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்துல ரமலான் பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ் தஆலா அது நோன்பு, அது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்ற விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த நோன்பு பொறுத்தவரையில ஒரு நல்ல அமலுக்கு அல்லாஹ் தஆலா 700க்கும் மேற்பட்ட மடங்கு நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு மாதத்துல நான் இருந்து கொண்டேன். இந்த மாதத்துல 7 நோன்புகளை கழித்து 8வது நாள் நாங்க பிடிச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 8 நாள், இந்த 7 நாள் நோன்புல நான் எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை சேகரித்து கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்களை நாளைக்கு மறுமையில வெற்றி அடையக்கூடிய நாட்களாக என்னுடைய இந்த நாட்களை நான் ஆக்கிக்கிறேன், எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை நான் திரட்டிக்கிறேன் சொல்றதை நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னா, இந்த ரமலான் பத்தி இன்னொரு சிறப்பு நபி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. நபி அவங்க ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜை நாங்க இறுதி ஹஜ்ஜுன்னு அழைப்போம். அந்த ஹஜ்ஜை முடிச்சுட்டு நபி அவங்க மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்துல மதீனாவுல ஒரு பெண்மணியை பார்த்து நபி அவங்க கேட்டாங்க, இந்த ஹஜ்ஜில என்னுடன் நீங்க கலந்து கொள்ளாம இருந்ததுக்கான காரணம் என்ன? அந்த பெண்மணி அந்த ஹஜ்ஜுக்கு போகல. நபி அவங்க கேட்டாங்க, என்னுடன் இந்த ஹஜ்ஜை செய்யறதுக்கு, இந்த ஹஜ்ஜில நீங்க கலந்து கொள்ளாம இருந்ததுக்கான காரணம் என்னது? கேட்ட நேரத்துல
அந்த பெண்மணி சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு 2 ஒட்டகங்கள் இருந்துச்சு, ஒன்று அது எங்களுடைய விவசாயத்துக்காக வேண்டி நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வோம், அதே போல மற்றதுல என்னுடைய கணவர் உங்களுடன் ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டுட்டாரு, அதனால எனக்கு போறதுக்குரிய வாகன வசதி இல்லாததன் காரணமாக நான் உங்களுடன் அந்த ஹஜ் செய்யறதுக்கு முடியாம போயிடுச்சுன்னு சொல்ற விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, எப்படின்னு சொன்னால், நீங்க ரமலானுடைய மாதத்துல ஒரு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், ரமலானுடைய மாதத்துல யார் ஒரு உம்ராவை செய்யறாங்களோ அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடன் ஹஜ் செய்வதற்கு சமன் என்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இவ்வளவு பெருமதியான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம் சொல்றது. ரமலான்ல யார் ஒரு உம்ரா செய்யக்கூடியவராகிறாரோ அவருக்கு நபி அவங்களோட ஹஜ் செஞ்ச நன்மை அந்த அளவுக்கு அதிகமான அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது காத்து கொண்டிருக்கிறான். நான் விளங்கிக் கொள்ளப்படாது, ஒரு ஆளுக்கு ஹஜ் கடமையாக இருக்குது, இந்த நேரத்துல ரமலான்ல போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு வர்றது, இதை பத்தி சொல்ல வரல. இந்த மாதத்துடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்றத நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அதனால இந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இது கொண்டிருக்குது. இந்த மாதத்துல எந்த அளவுக்கு அதிகமாக என்னுடைய நன்மைகளை நான் அதிகரிச்சு கொள்வேன், எந்த அளவுக்கு அதிகமாக நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கணும், எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்துல நெருங்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் என்ன மாற்றிக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இந்த மாதத்துல ஒவ்வொரு மனிதனையும் நெருங்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல ஒவ்வொரு மனிதனையும் எதிர்பார்க்கிற விஷயம், அந்த மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து இந்த மாதத்திலேயாவது அவன் அதிகமான நன்மைகளை பெற்று அந்த உயர்தரமான சொர்க்கத்துக்கு போயிடணும் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நன்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்துல, மறுமையுடைய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்துல அதுல நீங்க விரைந்து போங்க, அதுல நீங்க போட்டி போட்டுக் கொள்ளுங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுல போட்டின்னு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ற விஷயத்துல நீங்க போட்டி போட்டுக் கொள்ளுங்க, அந்த நன்மையான விஷயங்களை உங்களோட நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி நீங்க அதுல விரைந்து செல்லுங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா முத்தஃபிஃபின் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல சொல்றான், நல்லடியார்கள் அவர்கள் திருப்தியான சொர்க்கத்தில் இருப்பார்கள், அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா வர்ணிச்சுட்டு வந்துட்டு அவர்கள் இப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முடிக்கிற நேரத்தில் அந்த வசனத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, போட்டி போடக்கூடிய மக்கள் யார் யாரெல்லாம் போட்டி போடணும்னு விரும்புகிறீங்களோ அவர்கள் இந்த உயர்தரமான சொர்க்கத்துக்காக போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன விஷயத்தை விளங்கப்படுத்துறான்னு சொன்னால், இந்த சொர்க்கத்துடைய விஷயத்துல நீங்க போட்டி போட்டுக் கொள்ளுங்க, நன்மையான விஷயத்துல நீங்க போட்டி போட்டுக் கொள்ளுங்க சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு வசனத்தை பார்க்கிறீங்களுக்கு சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், நீங்க விரைந்து செல்லுங்க உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை நோக்கியும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்க விரைந்து செல்லுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா அதே நேரத்தில் சொல்றான், அந்த மக்கள் யாருன்னு சொன்னார், அப்படி போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய மக்கள் யாருன்னு சொன்னார், அப்படி அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரையக்கூடிய மக்கள் யாருன்னு சொன்னால் அவர்களுடைய பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்னென்னா, அவர்கள் வசதியான நிலைமையிலும் அவர்களுக்கு கஷ்டம் இருக்கின்ற நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்வார்கள், அவர்களை கஷ்டமேக்கும் அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வாங்க, அதே நேரத்தில் செல்வ செழிப்பு வந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக தான தர்மங்களை செய்வாங்க. அதே போல அடுத்த பண்பு அவங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது அந்த சொர்க்கவாசிகளுடைய அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடிய மக்களுடைய பண்புகளாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல அவர்கள் மக்களை மன்னிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க, மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அதே போல மக்களுக்கு நல்ல விடயங்களை அவங்க செய்வாங்க, நல்ல விஷயங்களின் பக்கம் அவர்கள் முன்மாதிரியாக இருப்பாங்க, நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதே போல அவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு பண்பு என்னன்னு சொன்னா,
மேலும் அவர்கள் மானக்கேடான விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். தன்னிடத்துல பாவம் நடந்துடப்படாதுன்னு சொல்ற விஷயத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதே போல தன்னிடத்துல மானக்கேடான ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு மத்தியில் நடந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பின் பக்கம் மீளக்கூடிய மக்களாக இருப்பாங்கன்னு சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே நேரத்துல எந்த பாவங்களை அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்களோ அந்த பாவங்கள்ல அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அனைத்து விஷயங்களும் என்ன விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்குரிய மனிதனாக ஆகணுமாக இருந்தால் நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் சொன்னால் என்னிடத்தில் இந்த பண்புகள் வரணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த பண்புகள் என்னிடத்துல வரணும். என்னிடத்துல அதிகமான தான தர்மங்கள் செய்யக்கூடிய பண்புகள் வரணும். அது என்னிடத்துல கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, நான் நல்ல செழிப்பளிக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, அதுல நான் போட்டி போடக்கூடியவனாக, அதுல நான் செலவழிக்கக்கூடியவனாக நான் ஆகணும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்களோட வாழ்க்கையை நான் பார்க்கிறோம். எப்படி போட்டி போட்டுக் கொண்டாங்க நன்மையுடைய விஷயங்கள் சொல்ற விஷயத்தை, எவ்வளவு அதுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்கன்னு சொல்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுடைய சம்பவங்கள் நாங்கள் அடிக்கடி கேட்கிற விஷயங்கள் தான். ஏழை சஹாபாக்கள் நபி அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பணக்காரர்கள் இந்த செல்வந்தர்கள் நன்மையான விஷயங்கள்ல முந்திக் கொண்டே போறாங்களே யா ரசூலல்லாஹ், என்னன்னு சொன்னால் அவர்களிடத்துல செல்வம் இருக்குது, அதை கொண்டு அவர்கள் தான தர்மம் செஞ்சு அவர்கள் செல்வத்தில் முந்திக் கொண்டே போகிறார்கள், நன்மையில் முந்திக் கொண்டு போகிறார்கள் சொல்லி சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு திக்ர கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் நீங்க 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சமமான நன்மைகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான்னு சொல்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த மக்கள் திரும்பி வராங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த செல்வந்தர்கள் இதை செய்யக்கூடியவங்களாக ஆகிட்டாங்களே சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நியமத்தை அணிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ற விஷயத்தை நபி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய கவலை என்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால், அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறே, எங்களுக்கும் செல்வம் வரணும் சொல்ற நிலைமையை விட்டுட்டு அந்த சஹாபாக்களுடைய கவலை என்னன்னா, நபி அவங்க இடத்துல வந்து கேட்கல, யா ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் அல்லாஹ் தஆலா செல்வத்தை தரணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி நபி அந்த சஹாபாக்கள் கேட்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் நன்மையில் அதிகரித்து கொண்டு போறாங்களே, நன்மையில எங்களை விட முந்தி கொண்டு போறாங்களே, அது மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைக்கணுமே என்பதை தான் அவர்கள் விரும்பினார். இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கை இந்த விஷயத்துல எப்படின்னு சொல்லி நன்மையுடைய விஷயத்துல விரைஞ்சு போகக்கூடியவன் நான் இருந்து கொண்டிருக்கிறேனா, நன்மையுடைய விஷயத்துல இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நான் எந்த அளவுக்கு அதுக்கு வேகமாக ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறேன், அதுல எந்த அளவுக்கு என்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், உலகத்துடைய ஒரு விடயம் வார நேரத்துல ஒரு மனிதனை பார்க்கிறோம், அந்த மனிதர் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறார், என்னை விட அதிகமாக அவரிடத்துல சல்லி குழந்தை, இதை பார்த்து நாங்க நினைக்கிறது என்னன்னு சொன்னால், நானும் அதிகமாக சம்பாதிக்கிறோம், நானும் அதிகமாக சொத்து செல்வங்களை அதிகரிச்சு கொள்வோம். இது தவறான ஒரு விஷயம் இல்லை. ஆனா இதே ஒரு நினைப்பு, இதே ஒரு எண்ணம் எங்களுடைய நன்மையான விஷயங்கள்ல வருது. ஒரு மனிதன் இரவு நேரத்துல நின்று வணங்கக்கூடியவனாகிறான், எனக்கு கவலை வாரல்ல, எனக்கு இப்படி நின்று வணங்க முடியாது இருக்கிறேன். இதுல எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு எங்களுடைய வேகம் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கியாமுல் லைல் நடக்குது, எங்களுக்கு தெரியும். கியாமுல் லைல் 10:30 ஆரம்பமாகும் சொன்னால் எங்களை எத்தனை பேர் 10:30 நாங்கள் ஈக்கக்கூடியவர், 10:30 நாங்க எத்தனை பேர் நாங்க விரைஞ்சு போகக்கூடிய மக்கள், நன்மையில விரையக்கூடிய மக்களாக நாங்க எத்தனை பேர். நாங்க நினைக்கிறேன் என்னென்றால், ஒரு 11 காலத்துக்கு ஒரு 11-20 காலம் போயிட்டு ஒரு 4 ரக்காத் முடிஞ்சிடும், இன்னொரு 4 ரக்காத்தை பிடிச்சி கடைசியை முடிச்சுட்டு வந்துட்டா போதும். இதுதான் எங்களுடைய எண்ணம்.
குர்ஆன் ஓதுற விஷயத்துல நாங்க எப்படி நினைக்கிறது? நாளைக்கு தொடங்கிக் கொள்ள, நாளை நீங்க ஆரம்பிச்சு கொள்ள. சஹாபாக்களுடைய நிலைமை என்னடா, இன்றிலிருந்து உடனேயே ஆரம்பிப்பாங்க, உடனேயே ஒரு உறுதி எடுப்பாங்க. நான் இன்றிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன், இன்றிலிருந்து நான் இதில் உறுதியாக இருப்பேன். இந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும். நாங்க யாரை பத்தி பார்க்கப்படாது. நான் இந்த ஊர்ல, நான் என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில நான் அதிகமான நன்மையை பெற்றுக் கொண்டவனாக இருக்கணும். நான் நாளைக்கு சொர்க்கத்துல இந்த மக்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கணும். இதுதான் ஒவ்வொருவருடைய நோக்கமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த விரைந்து போகக்கூடிய மக்கள் நன்மையின் பக்கம் விரைவுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அப்படியான மக்களாக எங்களை ஆக்கிக் கொள்வோம். சஹாபாக்களுடைய சம்பவங்களை நாங்க பார்க்கணும் அப்படின்னா எப்படி விரைந்து போனாங்கன்னா, உஹதுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு நபித்தோழர் நபி அவர்களிடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்துல நான் ஷஹீதாக்கப்பட்டுட்டால் எனக்கு என்ன கூலி கிடைக்கும்? நபி அவர் சொன்னாங்க, உங்களுக்கு உயர்தரமான சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. சென்ற நேரத்துல அவர் தன்னிடத்துல சாப்பிட்டு கொண்டிருந்த சில பேரீச்சம் பழங்களை அது சாப்பிடுறது, இதை நான் சாப்பிட்டு முடியறதுக்கே கூட இதுக்கு எனக்கு டைம் எடுக்கிறது, இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் கூட இந்த உலகத்துல நான் வேஸ்டாக வைக்கக்கூடிய டைமாக இருந்து கொண்டிருக்கிறேன். உடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அந்த யுத்தத்துல ஷஹீதாக்கப்படுறாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வேலை. இதுதான் சஹாபாக்கள் அந்த சொர்க்கத்துக்காக விரைஞ்ச அந்த சஹாபாக்களுடைய தன்மைகள். இந்த தன்மைகள் எங்களிடத்தில் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். பாவமான விஷயங்களை விடவும் நினைப்போம், அதுல விட்டுறதுக்கான முயற்சி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் சொல்றது நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு குர்ஆனுடைய வசனத்துல ஒரு குடும்பத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அன்பியால 89 90வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச துஆவை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னை ஒரு வாரிசு இல்லாத ஒரு மனிதனாக ஆக்கிறாதே, என்னை ஒரு வாரிசு இல்லாத ஒரு தனி மனிதனாக ஆக்கிறாதே, எனக்கு ஒரு வாரிசு தாயா அல்லாஹ். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருடைய துஆவை நாம் ஒப்புக்கொண்டோம், அவருக்கு யஹ்யா என்ற ஒரு மகனை நாம் அவருக்கு கொடுத்தோம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவருக்கு அவருடைய மனைவியை அவருக்கு திருப்தியான ஒரு பெண்ணாக ஆக்கினோம், அவர் பொருந்திக் கொண்ட ஒரு பெண்ணாக அவருடைய மனைவியை ஆக்கினோம். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையெல்லாம் ஏன் நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னால், அவர்கள் நல்ல விடயங்கள்ல அவர்கள் போட்டி போடக்கூடியவங்களாக இருந்தாங்க. நல்ல விடயங்கள்ல அவங்க போட்டி போட்டுக் கொள்வாங்க. இதனாலதான் அவர்களுக்கு நாங்க இந்த அந்தஸ்து கொடுத்தோம், இந்த அளவுக்கு அவர்களுக்கு நியமத்துக்களை நாங்க கொடுத்தோம் சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், எங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நான் போட்டி போடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறேனா? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தன்மைகளை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவரது மனைவியை அவருக்கு பொருத்தமானவராக ஆக்கினோம், அவர் திருப்தி அடையக்கூடிய வகையில நாங்கள் அவர் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். இது எவ்வளவு ஒரு பெரிய நியமம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு திருப்தி அடைஞ்சிட்டான் என்று சொன்னால், அந்த மனைவியை தான் திருப்தி அடையக்கூடிய அடிப்படையில ஆகிட்டான்னு சொன்னால், அதே போல ஒரு பெண்ணை பொறுத்தவரையில ஒரு கணவன் திருப்தி அடையக்கூடிய அடிப்படையில ஒரு பெண்ணை பொறுத்தவரையில ஆகிட்டான்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய நியமத்தாக இருக்கும். இது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்துல சொல்லி காட்டுறான். அதனால நாம் ஒவ்வொருத்தரும் போட்டி போடக்கூடியவங்களாகும். ஒரு மனைவி நினைக்கணும், நான் என்னுடைய கணவனை விட அதிகமாக நன்மை செய்யணும். ஒரு கணவன் நினைக்கணும், என்னுடைய மனைவியை விட நான் அதிகமாக நன்மையை செய்யணும். ஏனென்று சொன்னால் மறுமையில நான் தனியாகத்தான் நிற்க போறேன், என்னுடைய குடும்பத்தோட நான் நிற்க போறதில்லை மறுமை நாள்ல. அதனால என்னுடைய கணவனை விட நான் அதிகமாக நன்மை செய்யணும். நாங்க எல்லாரும் இதுல விட்டு கொடுக்கக்கூடியவங்க. மனைவிமார்கள் கணவன் இடத்துல சொல்றது, நாங்க பிள்ளைகளை பார்த்துக் கொள்றோம், நீங்க சொல்லுங்க, நீங்க அமல் இபாதத்துக்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்க. ஆனா நாங்க நினைக்கிறல்ல, நாங்க தாராள தன்மை இதுல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இதுல நீங்க முந்தி போகணும். கணவன் தொழுதுக்கு வந்ததுக்கு பின்னால நீங்க எப்ப பிள்ளையை பார்த்துக் கொள்ளுங்க, நான் எழுதி கொள்ளணும், நாங்க எழுதி குர்ஆன் வசனங்களை ஓதணும், நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும், நான் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கணும்.
நீங்க செஞ்சுட்டு வந்தது உங்களுடைய கபருக்கு, நான் செய்யணும் வேண்ட கபருக்கு. இதுல தாராள கண்மை இயக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஏறிக்கொண்டே இருக்கணும், ஆனால் நான் முந்தி செல்லக்கூடியவன் ஆகிக்கணும். நான் ஏறிட்டு நான் வீட்டில் படுக்கக்கூடியவன் ஆகிக்கப்படாது. நான் மனைவிக்கு ஓதுமாறு செல்லிட்டு நான் ஓதக்கூடியவனாக இருக்கணும். நான் அதுல முந்தி செல்லக்கூடியவனாக இருக்கணும். அதுல நான் போட்டி போடக்கூடியவனாக இருக்கணும். நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக ஆகும். அதனால அதே போல அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில, இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை நெருங்கி வரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா காத்து கொண்டிருக்கிறான் எங்களை நன்மைகளை மன்னிப்பதற்கு, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி. சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வரும், எங்களுக்கு சில சோதனைகள் வந்த நேரத்துல, எங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுவோம். நாங்க கையேந்தின உடனேயே கண்ணீர் வடிப்போம். தக்பீர் கட்டின உடனேயே கண்ணீர் வரும். ஏண்டா என் உள்ளத்துல கவலை இருக்குது, என் உள்ளத்துல ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால நான் கையேந்தின உடனேயே எனக்கு கண்ணீர் வரும். அது நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேரம். ஆனால் நான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், அது அல்லாஹ் எனக்கு நெருங்கின நேரமா? நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேரம் தான் அது. ஆனால் அல்லாஹ் எனக்கு நெருக்கமான நேரத்தில் நான் இருக்கிறேனா? அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள்ல மனிதனுக்கு அடியானுக்கு நெருக்கமாக வரக்கூடிய நேரத்துல நான் நல்ல அயர்ந்து தூங்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்னை நெருங்கி வர நேரத்துல நான் துனியாவுடைய பொடுபோக்குத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். மாரிபுக்கு நெருக்கமான நேரம், இஃப்தாருக்கு நெருக்கமான நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல தான் எங்களுக்கு அதிகமான வேலை, அந்த நேரத்துல தான் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பேசிக்கொள்ளணும். நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு இந்த நேரங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் என்ன நெருங்கி வார நேரத்துல நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருக்கிறேனா? அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா? அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரா யூசுப்ல வரக்கூடிய ஒரு விஷயம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பாவத்துக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு பாவத்துடைய சந்தர்ப்பத்துல அவங்க என்ன துஆ செய்றாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னை பாவத்திலிருந்து மீட்சி செய்கிறது, அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுறது உன்னுடைய கிருபையின் காரணமாக தான் யா அல்லாஹ். நீ எனக்கு உதவி செய்யலன்னு சொன்னால் நானும் அந்த பாவத்தில் விழுந்திருப்பேன் என்று அவர் தன் இக்லாஸோட துஆ செஞ்சாரு. அல்லாஹ்விடத்துல தூய்மையான எண்ணத்தோட துஆ செஞ்சாரு. அதனால நாங்க அவருக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை கொடுத்தோம். நாங்க ஒவ்வொருத்தரும் துஆ செய்யறோம். நான் துஆ செய்யக்கூடிய நேரத்துல நான் நாளையிலிருந்து என் பாவத்தை விட்டுடுவேன், இப்படியான ஒரு எண்ணத்துல தான் துஆ செய்யறோமே தவிர நான் உடனே விடுவேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உடனே இந்த பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட்டுக் கொள்வேன் என்ற இக்லாஸான அந்த முடிவு எங்களுடைய உள்ளங்கள்ல வரணும். ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அதான் உடனே நான் பாவத்திலிருந்து விடுபடணும், நன்மையான விஷயங்களை நான் விரைந்து போகக்கூடியவனாக ஆகணும். சில விஷயத்தை நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும். ஏண்டா இந்த மாசம் அது தௌபாவுக்குரிய ஒரு மாசமாக இருந்து கொண்டிருக்குது, என்னுடைய பாவத்தை கழுவ வந்த ஒரு மாசமாக இருந்து கொண்டிருக்குது. ஏனென்றால் நபி அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், எல்லோரும் ஒவ்வொரு ரமலான்லையும் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ செஞ்சாங்க, 3 துஆக்கள் செஞ்சாங்க. நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க. அதுல ஒரு துஆ, ஒரு மனிதன் ரமலான் அடைஞ்சு, ஒரு மனிதன் ரமலானுடைய மாசத்தை அவன் அடைஞ்சு அதுல தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி தௌபா செஞ்சு கொள்ளலையோ, தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி அவன் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலையோ, அவன் நாசமடைவான் துஆ செஞ்சாங்க. நபி அவங்க ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், என்னன்னா இந்த 8 நாளுடைய இந்த நோம்புல என்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நான் ஒதுக்கிற நேரம் எவ்வளவு, அந்த பாவ மன்னிப்பை நான் கேட்டுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் எத்தனை, நான் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்க்கணும். ஏனென்று சொன்னால் நபி அவங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துஆவிலிருந்து நான் தப்பிக்கொள்ளக்கூடியவனாக ஆகணும். என்ன அதிகமாக அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளும், என்ன அதிகமாக நான் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக ஆகணும்.
மேலும் நீங்கள் பார்க்கையிலும் என்னன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அதிகமான இந்த ரமலானுடைய விஷயத்தில் அதிகமான வேகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் சொல்றதை பார்க்கிறேன். என்னென்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. என்னன்னா ரமலான் வந்துச்சுன்னு சொன்னால் நபி அவங்க ஒரு விரிப்பை விரிச்சு தொழ ஆரம்பிப்பாங்க. இரவு நேரத்துல சஹாபாக்கள் அப்படியே வந்து குழுமிடுவாங்க நபி அவங்களுக்கு பின்னால. சஹாபாக்கள் அவ்வளவு அதிகமாக அவ்வளவு வேகமா ஆயிப்பாங்க. ஒரு நாள் தொழுதாங்க நபி அவங்க, இரண்டாவது நாள் தொழக்கூடிய நேரத்துல பள்ளியில க்ரௌட் இன்னும் அதிகமாயிடுச்சு. நாங்க இதை பார்க்கறது என்னன்னு சொன்னால் முதலாவது நோம்புல ஒரு 4-5 சஃபீக்கு அப்படி போக போக குறைஞ்சி கொண்டு வந்து 27வது நாளைக்கு பள்ளி முழுக்க ஆக்கல். இப்படியான நிலைமை தான் எங்கட சமூகத்துல நாங்க பார்க்கிறது. ஆனா சஹாபா சமூகத்துல எப்படின்னா ஒரு நாளை விட அடுத்த நாள் அதிகமான மக்கள் ஆகினாங்க. அதுல போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவங்க ஆகினாங்க. நபி அவங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிலேயே அதிகமான தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஆகிட்டாங்க. அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம், எங்களிலேயே அதிகமான தர்மம் செய்யக்கூடியவங்க அவங்க தான். நபி அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா அவர் தான் எல்லாத்துக்குமே முன்மாதிரி. அவர் தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கிறார். எந்த ஒரு துறை எடுத்தாலும் சரி அவர் முன்னிலையில் நிற்கிற ஒரு மனிதர். அப்படியான ஒரு தலைவர் எங்க தலைவர். அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னா அதுவும் ரமலானுடைய மாதம் வந்துட்டுன்னு சொன்னால் அவர் தர்மம் செய்யற வேகம் அது ஒரு புயல் மாதிரி. ஒரு புயல் வீசக்கூடிய நேரத்தில் எவ்வளவு வேகமாக வீசுமோ அது மாதிரி அவருடைய செல்வங்களை அவர் செலவு செய்வார். அப்படியான ஒரு தன்மை அவரிடத்துல இந்த அளவுக்கு வேகமானவர்கள் இருந்தாங்க. அதே போல சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல என்ன நடக்குதுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. என்னதுன்னா கியாமுல் லைலுடைய தொழுகை நடத்துறதுக்காக வேண்டி 2 சஹாபாக்களை முன்னிலைப்படுத்துறாங்க. யாருன்னு சொன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் முன்னிறுத்தி சொன்னாங்க, நீங்க மக்களுக்காக வேண்டி 11 ரக்காத்துக்கள் தொழுவீங்க. சொல்லிட்டு சொல்ற நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க அப்படின்னா எங்கட தொழுகைகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் ஓதக்கூடிய வசனங்கள் 200க்கும் மேற்பட்ட வசனங்களை ஓதுவாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும். நாங்க நிற்க முடியாம தடிகளை தாண்டி கொண்டிருப்போம், கம்பு தடிகள் மீது தாண்டி கொண்டிருப்போம். எங்களுக்கு வெட்கமாயிருக்கும். ஏண்டா பெண்கள் எல்லாம் பின்னுக்கு, பெண்கள் எல்லாம் நின்று தொழக்கூடியவங்களை அழிப்பாங்க. அவ்வளவு நேரம் நாங்க உட்கார்றதுக்கு வெட்கப்படுவோம். ஏண்டா எனக்கு பின்னால வயதான பெண்கள் நின்று தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆர்வம் சஹாபாக்கள். நாங்க எங்களுடைய தொழுகையை முடிச்சு போற நேரத்துல சுபஹுக்கு கொஞ்ச நேரம் தான் நீக்கும். அவ்வளவு நீளமான தொழுகைகளை தொழுக. சுபஹுக்கு நெருக்கமான நேரத்துல நாங்க வீடுகளை போய் சேருவோம். அவ்வளவு நீளமான தொழுகைகளை தொழுக. அப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க. இவ்வளவு நீளமாக தொழுக அந்த சஹாபாக்கள், அந்த சொர்க்கத்துக்கு நன்மாராக செய்யப்பட்ட மக்கள், அவர்களுடைய தியாகங்கள் இவ்வளவு. எங்களோட வாழ்க்கையில எப்படி ஒரு அவர் கியாமுல் லைல் தொழுகிறதுக்கு எனக்கு கஷ்டம். நான் வீட்டுல தொழுகிற மனிதனா இருந்தாலும் சரி, பள்ளிக்கு போய் மாஞ்சமாத்தோட தொழுகிற மனிதனா இருந்தாலும் சரி, எப்ப முடியும் சொல்றதை தான் எதிர்பார்க்கிறோமே தவிர இன்னும் நீளமாக நான் தொழுவுமே. இமாம் ஜமாத்தோட தொழுத உடனே எனக்கு நீளமா தொழ முடியாம இருக்கிறேன், நான் தனியாக நீளமாக தொழணும் ஆர்வம் எடுத்தவர்கள் எங்கள் எத்தனை பேர்? நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு அதிகமான நன்மையை தரக்கூடிய ஒரு மாசத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எந்தெந்த விஷயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் எல்லாம் எனக்கு உங்களுக்கு அமல் செய்யக்கூடிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம்டா, இந்த ரமலான் மாதம் அதிகமாக நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்துல நான் என்னை எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன், என்னை எந்த அளவுக்கு இந்த மாதத்துல நான் அதிகமாக நன்மையை சேர்த்துக் கொள்ளணும் சொல்ற விஷயத்துல என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்ற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்துக் கொள்ளணும். சஹாபாக்களுடைய இன்னொரு பண்பு என்னென்னா, அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய குர்ஆன் ஓதுகிற தன்மை அதுவும் அதிகரிக்கக்கூடிய
முடிக்கக்கூடியதாக இருக்கு. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களில் சிலர் 3 நாட்களுக்குள் குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள் இந்த ரமலான்ல. தொழுகையை ஓதுவாங்க, அதே போல தொழுகை அல்லாத நேரங்களிலையும் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல இன்னொரு அறிவிப்பில் வரக்கூடிய நேரத்துல எங்கள் நீக்கக்கூடிய சகோதரர்கள் 7 நாட்களுக்குள் குர்ஆனை ஓதி முடித்து வருவார்கள் இந்த ரமலான்ல. இவ்வளவு குர்ஆனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் நான் இந்த வரைக்கும் ஒரு பேஜ் சரி நான் விரட்டிக்கிறேன். 8 நோன்பு முடிஞ்சிட்டு இன்னும் நான் என்னுடைய குர்ஆன்ல எனக்கு வழிகாட்டியாக வந்த அந்த குர்ஆனுடைய ஒரு பேஜ் சரி நான் விரட்டிக்கிறேன். நாங்க கூத்தரும் சிந்திச்சு பார்க்கிறோம். இதெல்லாம் நாங்க இப்பதான் 8 நோன்புகளை பிடிச்சிக்கிறோம். இன்னும் 20க்கு மேற்பட்ட நோன்புகள் இருக்குது. நாங்க ஒரு உறுதி எடுக்கணும். நான் இன்றிலிருந்து ஆரம்பிப்பேன். இன்றிலிருந்து என்னுடைய வேலைகளை நான் கொஞ்சம் குறைப்பேன். இந்த ஒரே ஒரு மாதத்துக்காக வேண்டி நான் என்னுடைய வருமானம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாதத்துல நான் அதிகமாக நன்மையை சேர்த்துக் கொள்ளணும் சொல்ற அடிப்படையில நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும். அதே போல எங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இந்த மாசத்துல ஆகும். இந்த மாசத்துல அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆகணும். எங்கள் அதிகமான மக்கள் இங்க இல்லைன்றாலும் சரி, ஊர்ல நாங்க எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துல அதிகமான மக்கள் பெருநாள் கொண்டாடுறதுக்கு இல்லாத நிலைமையில இருப்பாங்க. அதே நேரத்துல நோம்பு பிடிப்பதற்கு நோம்பு திறப்பதற்கு இல்லாத நிலைமையில இருப்பாங்க. அவர்களுக்காக வேண்டி நாங்கள் தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடியவங்களாக ஆகும். அதனால இந்த விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்தணும். எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம். அனாதைகளை கிட்டத்தட்ட 36 அனாதைகள் எங்களுடைய அமைப்பின் மூலமாக நாங்கள் கவனிச்சு கொண்டு வரோம். அவர்களுக்காக வேண்டி எங்களுடைய அமைப்பு இந்த ரமலானுடைய இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி ஈத் கிஃப்ட் என்ற அடிப்படையில ஒரு விஷயத்தை நாங்க செய்யறதுக்காக இருக்கிறோம். அதுக்காக வேண்டி உங்களுடைய பணங்களை நீங்க செலவழிங்க. அதுக்காக வேண்டி உங்களுடைய தான தர்மங்களை நீங்க அள்ளி வழங்கக்கூடிய மக்களாக ஆகணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நாங்க ஒரு உடுப்புக்கு பதிலாக எத்தனை உடுப்பு வாங்குவோம். எங்கட குழந்தைக்காக வேண்டி நாங்க நினைச்சு வாங்குவோம். போய் டவுனுக்கு போற நேரம் எல்லாம் சில நேரம் இது நல்லா தெரியுது, இதை வாங்கிட்டு போவோம். இன்னொரு டைம் போற நேரம் இன்னொரு உடுப்பு வாங்கிட்டு வருவோம். இவ்வளவு நாங்க எங்கட குழந்தைகளுக்காக பார்த்து சந்தோஷப்பட்டு செய்யக்கூடிய நாங்க ஒன்று தந்தை இல்லாத தாய் தந்தையர்கள் இல்லாத அனாதைகளுக்காக வேண்டி நாங்க கொஞ்சம் எங்களுடைய சொத்துக்களை இழப்போம். ஏனென்றால் நபி அவங்க சொன்னாங்க, யாரு அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். நபி அவங்களோட சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கணும் என்ற ஆசை நிற்கிறதுன்னு சொன்னால் அந்த அனாதைகளுக்காக வேண்டி என்னுடைய சொத்துல ஒரு பகுதி போகணும், என்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதி அந்த அனாதைகளுக்காக போகணும். என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகனுக்கு வாங்கக்கூடிய ஒரு உடை அந்த அனாதை குழந்தைகளுக்காக போகணும். என்னுடைய குழந்தைகளுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு பவுன் அந்த அனாதைகளுக்காக செலவழிக்கப்படவும். அந்த ஒன்றும் இல்லாமிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் செலவழிப்போம். அதுவும் இந்த மாசத்துல செலவழிக்கிறது இன்னும் அதிகம். அல்லாஹ் 700 மடங்கை விட அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க செலவழிங்க, நாங்க அதை உங்களுக்கு திருப்பி தருவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், பல மடங்காக நாங்க தருவோம், அதனால செலவழிங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க தந்தத்திலிருந்து நீங்க செலவழிங்க. அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல எல்லாம் தர்மத்தை பத்தி சொல்றானோ, எந்த இடத்துல எல்லாம் நீங்க செலவழிங்கன்னு சொல்றானோ, அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க உங்களை தந்தத்திலிருந்து நாங்க தான் உங்களை இவ்வளவு செல்வ நிலைக்கு ஆக்கிக்கிறோம், நாங்க தான் உங்களோட சமூகத்தில் அந்தஸ்துடையவர்களாக ஆக்கிக்கிறோம், நாங்க தந்தத்திலிருந்து நீங்க செலவழிங்க, அதனால திருப்பி உங்களுக்கு தருவோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால இந்த குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக ஆகும். அதுக்காக வேண்டி ஒரு 15 ரூபாய் 15 பவுன்கள் சேகரிக்கப்படுது. அதனால இந்த அளவு அதிகமாக அதுக்காக வேண்டி செலவழிங்க. ஒருமுறை 15 பவுன் தான் கொடுக்கணும் என்பதல்ல, அதை விட அதிகமாக உங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக திருப்பி தருவான். நாளை மறுமை நாங்கள் இதனுடைய அந்தஸ்துகளை நாங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வோம். இதுக்காக வேண்டி நாங்கள் விரைந்து போகக்கூடிய மக்களாக ஆகணும். என்னுடைய நன்மையான விஷயங்கள்ல நான் 15 பவுன் கொடுக்கறத நான் ஒரு 30 பவுன் கொடுக்கணும், நான் 50 பவுன் கொடுக்கணும்னு நான் ஒரு உறுதி எடுக்கணும். வருஷத்துல ஒரே ஒரு மாசம் நான் செலவழிக்க போறேன், வருஷத்துல ஒரே ஒரு மாசம் நான் ஒரு அனாதைக்காக செலவழிக்க
செலவழிக்க போறேன், இதுக்காக வேண்டிய ஒரு உறுதி எடுத்து நாங்கள் இதுக்காக வேண்டியும் என்னோட பணங்களை செலவழிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகணும். அதனால நான் ஒவ்வொருத்தரும் இந்த ரமலான் இன்னும் காலம் நீங்கியது, நான் என்னுடைய வணக்க வழிபாடுகள்ல நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனிதனாக ஆகணும். நான் என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய மனிதனாக நான் ஆகணும். ஒவ்வொரு இரவும் நான் அழணும். இந்த ரமலான்ல மட்டும் என்னுடைய தூக்கத்தை கொஞ்சம் நான் தியாகம் செய்யணும். இந்த ரமலான்ல மட்டும் என்னுடைய வேலைகளை நான் கொஞ்சம் குறைக்கணும். அல்லாஹ்விடத்துல மன்றாடி அல்லாஹ்விடத்துல அழுது நான் என்னுடைய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். அதே போல குர்ஆனுடைய விஷயத்துல, குர்ஆன் ஓதுற விஷயத்துல என்ன நான் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளணும். அதே போல தான தர்மங்கள் செய்யற விஷயங்கள்ல எங்களை நாங்கள் முற்படுத்திக் கொள்ளணும். கடைசி வரைக்கும் நிற்காம எங்களுடைய தான தர்மங்களை அதிகமாக ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகணும். அதனால எந்தெந்த விடயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.